ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழம்பி ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 51 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சப்போர்ட் வரும்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை இந்த இது வரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து லாஸ்ட்டு 3 எபிசோடு வந்து பயங்கர எமோஷ்னலாகவே இருந்தது. இது எப்படி சொன்னேன்னா வந்து இனாட்டா அண்ட் நிஜியும் சரி, காரா அண்ட் இவங்களும் சரி, 2 பேருமே எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரிஞ்சாங்க. எப்படி சொல்கிறேன்னா வந்து நிஜியும் பார்த்தீங்கன்னா பேசியே அவளை நினாட்டாவை வந்து ஓட வைக்கணும், அவள் என் கூட ஃபைட்டே பண்ணக்கூடாது, என் கூட ஃபைட் பண்ணுறதே அவர் வந்து அவமானமாக நினச்சாரு. அவளை அப்படியே அனுப்பிச்சிடணும், நான் வந்து கெத்து காட்டணும்னு ஃபீல் பண்ணார். பட் இனாட்டா வந்து அதை உடச்சிட்டு போனோம். அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா இனாட்டா வின் பண்ணான். அதே தான் காரோலையும். காரோவுமே அந்த கெத்து என்ன சொல்கிறது பயப்படுத்தணும் அப்படிலாம் பார்த்தா. ஆனால் லீ கிட்ட அது வேலையே ஆகல. அவனோட ஆணவத்தை உடைச்சிட்டு போனான். அதுவே வந்து பெரிய வெற்றி தான். உன்னுடைய அந்த பவருக்கு வந்து இவனே வந்து உன்னை இந்த அளவுக்கு புரட்டி எடுத்தால, அது போதுன்ற அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த விதத்தில் லீ தான் வெற்றி, அவ்வளோதான். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாம். ஓ, இவங்க 2 பேருக்கா? கோவம் இவ்வளோ கோவம் வருது. அவர் போய் சிப்ஸ் வாங்கி தரேன்ட்டாரு. அந்த வெறியிலே அடிப்போம். ஆனால் இவனு டேஞ்சரான ஆள். இப்போதான் தெரிய போகுது என்னென்ன பவர் இருக்கு. இந்த ரோல் பண்ணிட்டு அடிப்பானோ, அதுதான் நான் அங்கேயும் பண்ணான். அடிச்சிருவானா? இவனுக்கு அவனோட பவர் தெரியும். அவன் என்னடா அழகா குச்சினுங்கிறானே. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஐயோ மாட்டினான். தம்பி நரட்டோமே என்ன பண்ற போறடா. வால்யூம் வேற. அவ்வளவுதானா? மனித உடல்ல 70% தண்ணி தான் இருக்கும். சவுண்ட் வேவ்ஸால தண்ணியில போக முடியும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னோட தாக்குதலுக்கு உன்னோட மொத்த உருவமும் ஒரு பெரிய காது மாதிரி தான். இதுல ஜெயிச்சது டோசுகினுட்டா. என்ன அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? லார்ட் உரோச்சிமாரு இல்ல உரோச்சிமாரு. சிப்ஸ் பாக்கெட்ல எழுந்துடுறா. அவ்வளவுதான்ப்பா. நீயே இவங்கிட்டலாம் சமாளிக்க முடியல. உனக்கு ஒன்றும் ஆகலையே. சாப்பாடு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். இந்த தடியனுக்கு தோத்து போனாலும் பரவாயில்ல, இன்னும் ட்ரெயின் ஆகணும். சாப்பிட கூட்டிட்டு போலாம். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. நாம கடைசி ரவுண்ட் லீ பண்ண வேலை ஸ்டேஜே காணாங்க. கடைசியா நடந்த மேட்சோட 3rd எக்ஸாமோட ஆரம்ப கட்ட தேர்வுகள் மொத்தமா முடிஞ்சிடுச்சு. A shadow in darkness. Danger approaches Sasuke. இது வந்து 3rd எக்ஸாமுக்கு ஒத்திக பார்த்தது. அதுக்கே எப்படி நருட்டோக்கு என்ன இருக்கும்னு தெரியலையே. வா, யாருக்கும் தெரியாம வெளியே போயிடலாம். இருக்கா சென்சியோட கவனம் இங்க இல்ல, அதனால அதை யூஸ் பண்ணிங்கன்னு தப்பிச்சு போயிடலாம். எங்க போறேன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? மறுபடியும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போறதுக்கு திட்டம் போறியா என்ன? கொஞ்சம் அர்ஜென்ட், போயிட்டு வந்துடுறேனே. போய் சொல்லாத. பாஸ் ஆயிருக்கிற எல்லாரையும் ஜூனியர் எக்ஸாமோட 3rd லெவல் ஃபைனல்ஸ்க்கு நான் தேர்வு செய்யறேன். இங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாடா. அவன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சாஸ்கேவை பத்தியா? என்ன மன்னிச்சிரு. அவ வேற என்ன கேட்க போறா? எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனா அவனை பத்தி நீ எந்த கவலையும் பட தேவையில்ல. இதுக்கு மேல எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு சாஸ்கே.
சாகுரா, நான் இங்க இருந்து கிளம்பணும். அதனால நீ ஃபைனல்ஸ் பத்தின எல்லா தகவலையும் சேகரிச்சு வை. சரி. நம்ம கூட இல்லாத சாஸ்கேவையும் சேர்த்து இங்க மொத்தம் 5 லீஃப் வில்லேஜ் நிஞ்சாஸ் இருக்காங்க. சான் வில்லேஜில் இருந்து 3 பேர், அப்புறம் சவுண்ட் வில்லேஜில் இருந்து ஒருத்தர். உங்க எல்லாருக்கும் கடைசி ரவுண்ட பத்தின விளக்க உரையை நான் கொடுக்க போறேன். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்ப கட்டத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்க போறாங்க. இங்க இருக்கிற எல்லா நாடுகளும் தன்னோட ராணுவத்தை பலப்படுத்தணும்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பறவைகள் மட்டும் பாடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களோட நாடு பல வருஷங்களா அமைதியாவே இருந்துடுச்சு. நான் வேணா ஆரம்பிச்சிடவா? எனக்கு தெரியல. ஹோக்காகே மாதிரி ஒரு வயசான மனுஷனை காலி பண்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அக்காவை காலி பண்ணுவியா? எதுக்காக யோசிக்கிறீங்க? நீங்க எடுத்த இந்த முடிவுல உங்களுக்கு சந்தேகம் வருதா ஒரோச்சிமாரு? எனக்கு தெரிஞ்சு இப்போதுல இருந்து எல்லா ஹிடன் வில்லேஜும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிப்பாங்க. பல பேர் ரத்தம் சிந்துவாங்க. என்னதாண்டா உங்க பிளான்? அந்த சவுண்ட் வில்லேஜால கூட இந்த மோதல்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த எல்லா மோதலையும் ஆரம்பிச்சு வைக்கிறது தானே உங்களோட வேலையே. அதுக்கான கருவிதான் அந்த சாசுகே. நான் சரியா சொன்னா? அவனை வச்சு சண்டை. உண்மையை சரியா கண்டுபிடிக்கிறேன். நீ சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு புகழ் எனக்கு தேவையில்லை. இன்னும் நீங்க அந்த டோஸோ சாசோ அப்புறம் கீழே வச்சு என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. சாஸ்கே பத்தி தகவல் தெரிஞ்சுக்கும் போது அந்த 3 சம்னிச்சாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் வேணும்னே அவங்க என்ன தாக்குற மாதிரி நான் செஞ்சேன். அதுவும் நடிப்பா. அப்போதான் நிறைய தெரிய வந்தது. அதுல ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு தெரிஞ்சது. அதுக்கு காரணம் என்ன? என்னோட ரைட் ஹேண்ட் மேல நான் உன்கிட்ட அந்த 3 நிஞ்சாஸை பத்தி சொல்லாம இருந்ததுதான் நான் உன் மேல வச்ச பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான் சிறப்பா செயல்படுறதுக்கு எனக்கு தகவல் தேவையில்லை. இவங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. சாஸ்கேவை மொத்தமா இனிமே உன்னோட பொறுப்புல விட போறேன். அவனுக்கு நான் கொடுத்த சாபக்குரிய கக்காஷி சீல் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அதை பத்தி நான் பெருசா கவலைப்படவே இல்லை. ஆனா இன்னும் உன்னோட திறமைகள்ல கோவம் நுழைஞ்சுக்கிட்டே இருக்க. அதை நம்ம பயன்படுத்தணும். அதனால நீ சாஸ்கேவை கடத்தி கொண்டு வரணும். ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்க. அது நருட்டோ உசுமாக்கியா? அவன் மேல கண்ணு போகுது. நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற கபூட்டோ. சாஸ்கேவோட அவன் விட மாட்டான்ல. என்ன இருக்கு? அவனோட சகோதரன் ஹிட்டாச்சி தன்னோட குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்காக அவனை கொல்ல துடிக்கிறான். அதை சாதிக்கிற வரைக்கும் அவன் போய மாட்டான். இருந்தாலும் நாங்க மோதும் போது அவனுக்கு நல்லா தெரியும் என்னை எதிர்த்தவனால ஜெயிக்க முடியாதுன்னு. கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம என்னை எதிர்த்து வந்தான். இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி உயிர் போற அளவுக்கு முடிவெடுக்கிற முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நீ கொடுத்த தகவலை வச்சு பார்க்கும்போது 9 day ஃபாக்ஸ் உன்னோட பழகுனதுனால அவனோட எண்ணமும் செயலும் மாறி இருக்கு. நருட்டோ கூட சாஸ்கே இருந்தானா கண்டிப்பா அவனுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். அதனால உடனடியா அவன்கிட்ட இருந்து சாஸ்கேவை பிரிச்சிடணும். அப்படி செஞ்சுட்டோம்னா அவனை ரொம்ப சுலபமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். நருட்டோ கூட இருந்தான்னா அவன்கிட்ட நல்ல குணம் வருதுன்றான். இப்பதான்டா ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்குள்ள திருப்பி தகவல். என்ன தடுக்க ஆசையோட மனசுல இருந்தா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இப்படி சாஸ்கேவை கொள்வதுதான். என்ன உன்னால என்ன கொள்ள முடியாது? என் கூட மோதுறதுக்கான தைரியம் இருந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கக்காஷி விட நீ பலசாலி இல்லை. என்னடா உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லையே? இவன்கிட்ட கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கு. இல்லை கபூட்டை இவன் இடத்த பிடிக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன். கூட சும்மா விளையாடுனேன். சீக்கிரமா இருந்து கிளம்ப. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை மறந்துடாத கபூட்டோ. அவனோட முகம் மாறுச்சு. அவனோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல.
இந்த கடைசி ரவுண்ட்ல உங்க எல்லாரோட பேட்டில் திறமைகளையும் வெளிப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிற சக்தியில உங்க கட்டுப்பாடும் வெளிப்பாடும் என்னங்கிறத எங்ககிட்ட காமிங்க. அந்த கடைசி பேட்டில் இப்ப இருந்து சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நடக்கும். 1 மாசமா? அடுத்த ரவுண்ட் உடனே ஆரம்பிக்க போறது இல்லையா? சில ஏற்பாடுகளை செய்ய கண்டிப்பா இந்த நேரம் தேவைப்படும். என்ன ஏற்பாடுகளை செய்ய போறீங்க? அதையும் சொல்றேன். எல்லா நாட்டோட தலைவர்களுக்கும் இந்த ஆரம்ப கட்ட தேர்வோட முடிவை பத்தி தெரிவிக்கணும். அப்புறம் கடைசி ரவுண்ட்ல வெற்றியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்க போறோங்கிறதுக்கான விதிமுறைகளை நாங்க தயார் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம், கடைசி ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பயிற்சி பண்றதுக்கு இந்த காலம் தேவைப்படும். இந்த கிழமை எந்த விஷயத்தையும் முழுசா 1 மாசம் இந்த காரம் இங்கே தான் இருப்பானா? நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு புரியல. எதுக்காக இந்த இடைவெளி? நீங்க எதிர்க்க போறவங்களை பத்தி சும்மா இருக்க மாட்டானே. அதுக்கேத்த மாதிரி பயிற்சி எடுக்க இது தேவைப்படும். இந்த நொடி வரைக்குமே இங்க நடந்த எல்லா பேட்டிலுமே உண்மையான பேட்டில் தான். அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நடந்த பேட்டில்ல உங்க எதிரிய பத்தி எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. ஆனா இனி அப்படி இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். ஆமா, அதுவும் உண்மைதான். இவன் மண்ணை தன்னோட ஆயுதமா பயன்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி பேட்டில் நியாயமான முறையில் நடக்கணுங்கிறதுக்காக உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தை கொடுக்கறோம். இந்த நேரத்துல எதிரிகளை பத்தி யோசிச்சு அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரோட திறமைகளை பத்தியும் தெரியும். உங்க பழைய ட்ரிக்ஸை பயன்படுத்தி இதுக்கு மேல உங்களால யாரையும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் மறந்துடாதீங்க. நருட்டோக்கு அவங்க 2 பேர் மேல தான் கண்ணாங்க. இது கண்டிப்பா விடுமுறை கிடையாது. நான் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆக கூடாது. கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் போய் தூங்குடா. சில நேரம் ஒருத்தனோட திறமை அவனுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கு. உரோச்சிமாருவோட பார்வையில இருந்து நம்ம 2 பேராலையும் தப்பிக்க முடியல. நம்ம 2 பேரும் நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீ நல்லவனா கெட்டவனாடா? ஆனா ஏற்கனவே இவனுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. உரோச்சிமாருவோட நிஞ்சூட்ஸ்க்கு இவன் தான் சரியான ஆளுன்னு நினைக்கிறேன். கக்காஷி வேற கிளம்பி வந்தாரு. கபுட்டோ, நீ விசித்திரமானவன் தான். ஒருவேளை கபுட்டோ உண்மையாவே சாஸ்கேவை கொல்ல போறானோ? ம் தெரியும். வந்துட்டியா ககாஷி? எப்படிதான் சென்ஸ் பண்றாரு? இருந்து என்னோட தாக்குதலை தடுத்து நிறுத்திட்டல. நிக்கிற ஸ்டைல் பார்த்தியா கக்காஷி? இது இதற்கு நீ தயாரா இருக்கியா? அடுத்த வாட்டி பலமான பாதுகாப்புக்கு 10 பேரவே. நான் இங்க காவலுக்கு வச்சிருந்த ஆண்டோ பிளாக் ஆப்ஸ் சுலபமா தோக்கடிச்சிருக்கான். அப்படின்னா நீ கண்டிப்பா சாதாரண கேரிங் இல்ல. நான் வர சத்தத்தை கேட்டு நடிக்கிறான். நீ உன்னோட ஆயுதத்தை தயாராக்கிருக்க. அட்டகாசமான திறமை. இதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீ எதுக்காக சாஸ்கேவை தேடி வந்த? உன்னை இங்க பார்த்ததும் விசாரணைக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன். நீ ஒருத்தனை செய்ய போறியா? அப்ப முடிஞ்சா அப்ப நீ என் கூட மோத போறியா என்ன? மோதிடுவியா? தெரியும். லீஃப் மெடிக்கல் கோர் சீஃபோட மகனான நீ. உன்னோட பேரு அது என்ன? காபூட்டோ யாகுஷி. நீ என்ன உரோச்சிமாரோட அடியாளா என்ன? ஆமா. நீ என்ன விசாரணைக்கு கூட்டிட்டு போனாலும் உரோச்சிமாருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கணும்னால ப்ரூவ் பண்ண முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. நான் பதில் சொல்ல மறுத்தா கேள்வி கேட்கறது யாருங்கிறத மறந்துடாத. மரியாதையா பதில் சொல்ல. உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்லலைனாலும் அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும். எப்படியும் நீ என்ன பிடிச்ச பிரயோஜனம் இல்லை. சோ என்ன விட்டுடு. வாயிலே ஒன்று போடு. விசாரித்தனமா பேசி தப்பிக்க பார்க்காத. இவனோட மோதினா உனக்கு என்ன நான் காமிக்கிறேன். அவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க நிலைமை எனக்கு சாதகமாக இருக்கு. ஆமால டேரக்டா மோதுடா தைரியம் இருந்தா. அந்த பயம் இருக்குல்ல. டயலாக் மட்டும் வீரமா. இல்ல அவனுக்கு கொல்லவும் மனசு வரல. அப்பா அவர் வேகத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அப்பவே நினைச்சேன்.
ஏன் இது நடக்குது? யாரு ఇప్పుడు கக்காஷி போட்ட ஆளு நினைச்சாங்க ஏய் எல்லாமே அவன்தான்யா. அடங்க. ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணியிருக்கான். இவனை தப்பிக்க விட்டுட்டு நீ என்னால நம்பவே முடியல. அட்டகாசம். ரெடியா தான் வந்திருக்கான். ம். நான் என்ன நினைச்சனோ அதேதான். இது டெட் சோல் ஜூட்ஸு. இதை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால டெட் பாடியவே கட்டுப்படுத்த முடியும். அதோட முகத்தை கூட மாற்ற முடியும். அப்படியா? தன்னோட இதய துடிப்பையை நிறுத்தியிருக்கான். தன்னோட வாசனையை வரக்கூடாதுன்னு அதை கட்டுப்படுத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு ஆண்பு பிளாக் ஆப்ஸோட உடலை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து அவன் தப்பிச்சிருக்கான். மெடிக்கல் கோர் சீஃபோட தத்தெடுக்கப்பட்ட மகனா இவன் வளர்ந்ததுனால அதுல இருந்து இவன் நிறைய கத்துக்கிட்டு இருக்கான். திறமையான உரோச்சுமாருக்கு அவனுக்கு சமமான ஒருத்தன் வேலை செய்யறானா? நானும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஐயோ இவன் எக்கச்சக்க வித்த வச்சுக்கிறானே. விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டதால கடைசியா சில தகவல்களை சொல்லிடுறேன். ஆனா இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கடைசி ரவுண்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க. நான் போய் பயிற்சி எடுத்தாகணும். எங்க நேரத்தை வீணடிக்க முடியாது. இருடா இருடா. எல்லாரும் அமைதியா ஆன்கோ கையில இருக்கிற பெட்டியில இருந்து ஆளாளுக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்க போறீங்க. எல்லாரும் அங்கே இருங்க, நானே பக்கத்துல வந்து கொடுக்குறேன். ஒரு பேப்பரை மட்டும் எடு. ஃபர்ஸ்ட் இப்ப எல்லார் கையிலயும் ஒரு பேப்பர் இருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போற மாதிரி எல்லாரும் அவங்க கையில இருக்கிற பேப்பரை படிச்சு சொல்லுங்க. எனக்கு 8 வந்திருக்கு. நம்பர் 1 கிடைச்சிருக்கு. 7 5 3 9 2 6. அப்படின்னா 4வது இன்சாஸ் கேக்குதா? சரி. இப்ப உங்க எல்லாருக்கும் கடைசி ரவுண்டுக்கான செலக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கறத இன்னொரு ரவுண்டா? ம். இது சும்மா ரிகர்சல் தானே. இவைக்கு எந்த நிஞ்சா யார் கூட போட்டி போட போறாங்கன்னு சொல்லிடு. சரிங்க சார். 1 2 கூட 3 4 கூட. நான் அப்போ ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். டோர்னமெண்டோட கடைசி ரவுண்ட் டேனா காரா தானே? இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரவுண்ட் வேற இருக்கா? ஜோஜோட தோல்விக்கும் சேர்த்து இப்போ நான் அப்போ ஜெயிச்சா காராக்கும் சாஸ் கேட்கும்பா. நல்ல வேலை. காராவோட நான் மேட்ச் ஆகல நினைச்ச சந்தோஷமா இருக்கு. சாஸ்கே உச்சியா அட்டகாசம். இவங்க கூட நருட்டோ. யோகா கூட இததான் எதிர்பார்த்தேன். ஏய் சவால் விட்டமையே கிடைச்சிருக்குடா. சாஸ்கே காரா கூட மோதணுமா? இந்த தடவை நீ ஆள்றது கரெக்டு தான். கேட்கலாமா? சரி, இது ஒரு டோர்னமெண்ட்னா இதோட முடிவுல ஒரு வின்னர் தான் இருப்பாங்களா? அதாவது எங்கள ஒருத்தர் மட்டும்தான் சுனினா தேர்வாக்க முடியும்னு சொல்றீங்களா? நீ நினைக்கிறதுக்கு எதிர்மாறா நடக்க போகுது. கடைசி ரவுண்டுக்கு நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தனா நானும் இருப்பேன். ஷினோபி லீடர்ஸும் இருப்பாங்க. காசி காகேஸும் இருப்பாங்க. வேற வேற நாடுகள்ல இருந்து வந்து அவங்க உங்களுக்கு மிஷன்ஸை கொடுப்பாங்க. டோர்னமெண்ட்ல இந்த ஜட்ஜஸ் எங்க இருக்கிற எல்லா நிஞ்சாவோட திறமைகளையும் தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் புரியுது. உங்கள யாருக்கு சுனின் ஆகிறதுக்கான திறமை இருக்குங்கிற முடிவுக்கு வருவாங்க. யாராவது முதல் ரவுண்ட்ல தோத்து போனாலும் அவங்களுக்கு சுனின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னா இந்த கடைசி தேர்வுல பங்கேற்கிற எல்லாருக்குமே ஜுனின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சரியா சொன்ன. ஆனா அதே மாதிரி உங்கள யாருமே சுனின் ஆகாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைச்சா உங்க திறமையை காமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். அதை வச்சுதான் ஜட்ஜஸ் அவங்களோட முடிவை சொல்லுவாங்க. உன்னோட கேள்விக்கான டேய் பெரிய எக்ஸாம்டா இது. இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பா சுலபமா இருக்க போறது இல்ல. உண்மையா நான் சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாமெல்லாம் அடுத்த மாசம் திரும்பவும் சந்திக்கலாம். ரெண்டாவது ரவுண்ட்ல அடுத்த மாசம் சாஸ்கே ஜெயிப்பானா இந்த காரா ஜெயிப்பானா? கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ராக்லியை ரொம்ப சுலபமா தோக்கடிச்சவனாச்சே. சாண்ட் காஃபி. இவ்வளோ பவர் தேவைன்னு ஒன்றும் பண்ண முடியல சாஸ்கே. நான் அதிகமா மோதணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஆளே நீதான். இது வேற. நான் ககாஷி சென்சை கிட்ட உதவி கேட்டே ஆகணும். ஹலோ, சாஸ்கேவுடைய ரூம் எங்க இருக்கு? மன்னிச்சிடுங்க, யாருக்கும் பார்க்க அனுமதி இல்லை. என்ன? யாரையுமே நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? ஆமாண்டா. போதும் நிறுத்துறீங்களா?
நருட்டோ இது ஹாஸ்பிட்டல் புரியுதா? கொஞ்சம் அமைதியா இரு. ககாஷி சென்சை அப்பதான் கத்துறேன். பார்க்கறதுக்காக தான் நான் பல்லியூ. I gotta ask you a favor. Stop right there. I already know what you're going to ask, so I've been looking for someone that can oversee அமைதினா என்னன்னே தெரியாது. rounds. Hold on. Why can't you train me, Sensei? I have other matters to handle. I don't have time to deal with you, Naruto. அதுக்கு அப்போ இவனுக்கு ட்ரெயின் யார் கொடுப்பா? You're going to train Sasuke, aren't you, Kakashi Sensei? Now, don't complain. Listen, I found you an even better teacher than me. Well, who is it? It is I. யாரா? You called it pervert? இவரா? இந்த வீடியோ நல்லாவே இருந்துச்சுங்க. இப்போதான் எக்ஸாம்னா ஆரம்பிக்குது. வெறும் சாம்பிளுக்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய போராட்டம். இப்போதான் தேர்ட் எக்ஸாமு. ஆனால் 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்னும் ட்ரைன் ஆகி பலமாகலாம். எனக்கு என்னென்னா காரா இப்போ இந்த 1 மாதம் இங்கே தான் தங்க போகிறானா, அவன் சும்மா இருப்பானா அப்படின்றது ஒரு இது. உள்ள என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறானோ தெரியல. அவனை எப்படியாவது கண்ட்ரோலில் வைங்க. யாருன்னா அவனை பாருங்கயா, முதல்ல அவன் என்ன பண்ணுறான்னு கொஞ்சமாவது பாருங்கயா. இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆனால் அவனை கவனிக்கவே மாட்டேன்றீங்க ஒருத்தருன்றது தான் புரியல. அவன் பாட்டு கொலை பண்ணுறான், செஞ்சுட்டு இருக்கான். ஏன் அது தெரியலன்னு தெரியல. அதேமாதிரி உரைச்சி மாறவும் பெரிய பிளானோட தான் அங்கே வந்திருக்கான். ஏதோ ஒன்று செய்ய போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. இவனுங்களும் வில்லேஜே தங்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு பாருங்க அசால்ட்டாக மீட்டிங் போட்டு பேசின்னு கபுட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கபுட்டோக்கும் உரைச்சி மாருக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி தெரில. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் ஒரு இது இல்லை. ஆனால் கபுட்டோ வந்து லேஸ் பட்ட ஆள் இல்லைன்றது தெரியுது. கக்காஷி முன்னாடியே இவ்வளோ வித்தை காட்டிட்டு அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிட்டானா அவனுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். எப்படி பண்ண போகிறான்னு தெரில. இப்போ சாஸ்கே வந்து இவன் பொறுப்பில் விட்டுருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான்னு தெரில. உரைச்சிமா கூட சேர்ந்துடக்கூடாதுன்றத கொண்டுடுவானா இல்லை எத்தனை போய் சேர்ப்பானா அதுவுமே தெரில. அண்டு வந்து உரைச்சிமாரு சொல்கிறது 100% உண்மைங்க. நருட்டோ கூட சேர்ந்ததுலேருந்து தான் வந்து என்ன சொல்கிறது, சாஸ்கே கிட்ட ஒரு மாற்றம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உருன்னு அப்படியே இந்த நிஜமாய் தான் இருப்பான். பார்த்தாலும் சிரிக்காமல் அப்படியே உம்முன்னு இருப்பான். இப்போ நருட்டோ கூட கொஞ்சம் சேர்ந்து தான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படி ஜாலி மூடுக்கு அப்படி வரான், இழுத்துட்டு வரான். அது அவனே அறியாமல் வந்துட்டான், நருட்டோவேக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ அதை உரைச்சிமாரு நல்லாவே நோட் பண்ணியிருக்கான். அவன் கூட இருந்தால் இவனுக்கு அந்த வஞ்சகம் அதெல்லாம் போயிடும், அந்த கோபம் போயிடும், நார்மல் ஆகிடுவான். அவனை அது விடாமல் பெச்சுக்கணுன்றதுக்கு இது. ஸோ நருட்டோவை பார்த்து பயப்படுறது இந்த விஷயத்துல தான். எல்லாரையுமே நல்லவன் ஆக்கிடுவான், இது ஆக்கிடுவான்றது. ஸோ அந்த பயம் வந்து புரியுது. அடுத்து இந்த எக்ஸாம் செலெக்ஷன் தாங்க இது இப்பயே ஷாக்காக இருக்குது. ஆனால் நருட்டோ சொன்னமே கரெக்டாக நான் போனதுலேயே கேட்டேன், ஏன்டா நீ சவால் விட்ற, அதுக்கு அவன் கூட போட்டி போடணுமேடா. நான் அதேமே அவனுக்கு லக்கு கிடச்சிச்சு. ஆனால் சாஸ்கே கூட மோத போகிறது காரா. என்ன சொல்கிறனே தெரியல. லீ வந்து இவ்வளோ எடுத்து எனக்கு லீயோட இப்போ சாஸ்கே கம்பேர் பண்ணுறப்போ, இப்போ இந்த எபிசோடு வச்சு பார்க்குறப்போ லீனாலே ஒன்றும் பண்ணலமுன்னா நீ சாஸ்கே என்னடா பண்ண போகிற அப்படின்றது தான். சரி பார்ப்போம். இந்த 1 மாதம் ட்ரைனிங்கில் கக்காஷி என்ன பண்ணுவார்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்னொரு ட்விஸ்ட்டு கரெக்டாக நருட்டோக்கு யார் ஆவாதோ அவர் எத்தனை வந்து குத்துருக்காரு. என்ன நடக்க போகுது, அவர் என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, கோணகரமாக இருட்டே அப்படின்னு வந்துப்பார். நருட்டோ சுத்தம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கேட்க மாட்டான், வேற எடுத்து பேசுவான். இதான் நடக்க போகுது தெரியல. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.